ஹாய், ஜேபிகே ஹியர் ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா டயபிட்டிஸ். வேர்ல்டு டயபிட்டிஸ் டே என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வேர்ல்டு டயபிட்டிஸ் டே நவம்பர் 14. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க பொதுவா? இந்த ஆர்கனைசேஷன்ஸு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து டயபிட்டிஸை, அதாவது பிளட்ல இருக்க சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த நாளில் வந்து அவங்க வந்து பேம்ப்ளெட்ஸ் கொடுப்பாங்க, சில ஹெல்த் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பொதுவாக என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாகவே அதிகமாக தாகம் எடுக்கும், அப்புறம் வந்து அதிகமாக ஒன்றுக்கு போவாங்க. இதுதான் டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்குள்ள முக்கியமான சிம்டம்ஸ், அதாவது அறிகுறின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டயபிட்டிஸ் இன்சிபிடஸ்க்கும் டயபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் வித்தியாசம் தெரியுமா? இந்த டயபிட்டிஸ் இன்சிபிடஸ்க்கும் டயபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். யூரின் டெஸ்ட்ல குளுக்கோஸ் இல்லைன்னா அது டயபிட்டிஸ் இன்சிபிடஸ், குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டயபிட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் இருக்குன்னு வச்சுப்போம். டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் அதிகமாக போகும், அதனால உடம்புல இருக்க நீர் சத்து கம்மியாகிறதுனால டீஹைட்ரேஷன் உங்களுக்கு வரும். சரி, டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் நம்ம உடம்புல இருக்க அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் வந்து சரியா சுரக்கலனா, சரியா செக்ரீட் ஆகலனா, அதனால டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிட்னில இருக்க ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனோட ரிசெப்டார் வந்து சரியா வேலை செய்யலைன்னா உங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு, வரும் அதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது. டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் எதனா வருதுன்னு பார்த்தோம். இப்போ டயபிட்டிஸ் மெலிட்டஸ் பத்தி பார்ப்போம். டயபிட்டிஸ் மெலிட்டஸ் ரெண்டு வகைப்படும், டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 1 டயபிட்டிஸ் மெலிட்டஸ் எதனால வருதுன்னா, டைப் 1 டயபிட்டிஸ் மெலிட்டஸ் ஒழுங்கா இன்சுலின் ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்காதனால டைப் 1 டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வருது. டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ் எதுக்கு வருதுன்னா, அந்த ரிசெப்டார் இன்சுலின் ஹார்மோனை ஆக்டிவேட் செய்யும் ரிசெப்டார் வந்து ஒழுங்கா வேலை செய்யலைன்னா டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வரும். சரி, இப்போ நம்ம டயபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கு என்ன மாதிரி செயல்கள் செஞ்சா உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் வந்து லெவல் வந்து கண்ட்ரோலா இருக்கும்னா, நீங்க வந்து டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு வித் ரெகுலர் இன்டர்வல்ஸ், அதாவது கொஞ்சமா சாப்பாடு செவரல் டைம்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சுகர் லெவல் வந்து அதிகமா, அதாவது அதிகமா சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா சுகர் வந்து ஹைக் ஆகும். அதனால நீங்க கம்மியா சாப்பாடு எடுத்து ரெகுலர் இன்டர்வல்ஸ், அதாவது கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்கும். இன்னொன்னு வந்து நீங்க வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிகமா தண்ணி குடிக்கணும். ஏன்னா தண்ணி குடிக்கலன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்புல இருக்க நீர் சத்துலாம் தோல் வழியா வெளியே போய் உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் வரும். டீஹைட்ரேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும், டயர்ட் ஆயிடுவீங்க. அதனால எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி குடிங்க. சரிங்க, எக்ஸசைஸ் பண்ணாலும் அது கம்மியா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல சாப்பிட்டாலும் நீங்க வந்து சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சுகருக்கு நீங்க வந்து ரெகுலரா மெடிகேஷன் எடுக்கணும், டயட்டை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் வந்து நீங்க வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். சுகருக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து இல்ல. சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சுக்க தான் முடியுமே தவிர, கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து சுகரோட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்க வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழலாம். இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து அதிகமா ஒண்ணுக்கு போறனால நீங்க வந்து தாகம் எடுக்கும் போது மட்டும் தண்ணி குடிங்க. அப்புறம் என்னன்னா, நீங்க சாப்பாட்டுல வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா எடுக்கிறது நல்லது. இந்த வீடியோல இருக்க கண்டென்ட் நீங்க படிக்கணும்னா என்னோட வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் என்னோட வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோட கண்டென்ட் போஸ்ட்டை நீங்க படிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா நீங்க டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிடுறது நல்லது. ஏன்னா நீங்களே மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா வேற முறையில மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஆபத்துல முடியலாம். பொதுவாகவே சுகர் பேஷண்ட் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்கன்னா அவங்க சந்தோஷமா வாழலாம். இதுதாங்க நான் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் பத்தி உங்களுக்கு சில குறிப்புகள், சுகரை கம்மியா வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான குறிப்புகளை என்னால முடிஞ்சது சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.